Welcome to Love Guru channel, India's first relationship coaching channel. நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள்எக்ஸ் பேசுகிறேன். பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஆல்ஃபா மேலாக மாறுவது எப்படி, இதான் இனியொரு டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஆல்ஃபா மேல்னால் யாருன்னு தெரியும். ஸோ சப்போஸ் யாருக்கும் தெரில அப்படின்னா நாங்கள் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்ஃபா மேல் யாருங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட நீங்கள் என்ன டைப் ஆஃப் காய், உங்களை பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் உள்ள ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ். ஆல்ஃபா மேல் மாதிரி யாரெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ். கரெக்டாக யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களால மட்டும்தான் ஃப்யூச்சரில் ஆல்ஃபா மேல் மாதிரி ஆக முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் ஆல்ஃபா மேல் வெறும் 5% மட்டும்தான் இருப்பாங்க. ஒன்லி 5% ஆஃப் பீப்புளால் மட்டும்தான் ஆல்ஃபா மேலாக ஆக முடியும். ரிமைனிங் எல்லாமே ஜெர்க்ஸும் நைஸ்காயாவும் மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் உள்ள ஃபாலோவர்ஸில் யாரெல்லாம் ஆல்ஃபா மேலாக மாற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். முன்னாடியே சொல்கிறேன், யாரெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் ஆல்ஃபா மேல் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ். இல்லை நான் ரிலேஷன்ஷிப்பில் எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கணும், எப்பயுமே என் ரிலேஷன்ஷிப் துக்கமாகவே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸசைஸ் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் பியூராக ஆல்ஃபா மேலே ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, எக்ஸசைஸ் எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோக்கு கீழே /LoveGuru உங்கள் நேம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் இந்த சண்டேலேருந்து நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வரைக்கும் டெய்லி 3 தெரியாத பொண்ணுங்கிட்ட போய் பேசணும். சண்டே 3, மண்டே 3, டியூஸ்டே 3, வெனஸ்டே 3, தேர்ஸ்டே 3, ஃப்ரைடே 3, சாட்டர்டே 3, டோட்டலி 21 கேர்ள்ஸ்கிட்ட போய் பேசணும். நீங்கள் எவ்வளவு கேர்ள்ஸ்கிட்ட பேசுகிறீங்கிறத வச்சு தான் எங்களால் நீங்கள் ஆல்ஃபா மேலாக ஆக முடியுங்கிறத சொல்ல முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பேசணும்? இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, அவட்ட என்ன அழகாக இருக்குதோ அதை அவட்ட சொன்னால் போதும். எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, அவள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, அவட்ட போய் உன் ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு. சப்போஸ் அவள் க்யூட்டாக இருக்கா, அப்போ அவட்ட போய் நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க. சப்போஸ் அவள் ஸ்லிப்பர் நல்லா இருக்குது அப்படின்னா உன் ஸ்லிப்பர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் போதும். அவ்வளவுதான். அவள் சிரிக்கிறா, முறைக்கிறா, தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா, கண்டுக்காமல் போகிறா, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு அவட்ட என்ன அழகாக இருக்கோ அதை போய் சொல்லிட்டா போதும். இந்த டாஸ்க் சக்ஸஸ். அடுத்து நீங்கள் இதை எங்களுக்கு அப்டேட் பண்ணணும். /LoveGuru உங்கள் நேம்னு சொல்லி இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் போட்டிருப்பீங்களா, அந்த கமெண்ட்டுக்கு கீழே நீங்களே ரிப்ளை பண்ணிக்கோங்க. டே 1 3 பொண்ணுகிட்ட பேசியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு 2 பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் 1 நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ்னால் சண்டே 3 P2N1ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து திரும்ப 2வது நாள் அதே உங்களோட கமெண்ட்டில் இப்போ செகண்ட் ரிப்ளை பண்ணிக்கோங்க. மண்டே 2 பொண்ணுகிட்ட பேசியிருக்கீங்க, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் 0, நெகட்டிவ் ரெஸ்பான்சஸ் 2 அப்படின்னா மண்டே 2 P0N2. இந்த மாதிரி 7 நாளைக்கும் நீங்கள் எங்களுக்கு கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இது எதுக்குன்னா டெய்லி எல்லாரும் அப்டேட் பண்ணுவாங்க, நீங்களும் அப்டேட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் மற்றவங்க அப்டேட்டை பார்ப்பீங்க. அவங்க உங்களோட கூட நிறையா பொண்ணுகிட்ட பேசி பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா உங்களை நீங்களே கேவலமாக நினச்சிக்கோங்க. அவனும் ஆம்பளை தான், நீங்களும் ஆம்பளை தான். அவனும் சோறு தான் சாப்பிட்றான், நீங்களும் சோறு தான் சாப்பிட்றீங்க. அப்புறம் அவனால் மட்டும் எப்படி முடியுதுன்னு உங்களை நீங்களே கேவலமாக நினச்சிக்கோங்க. அடுத்த நாள்
அவனை நாம் எப்படியாவது பீட் பண்ணணும்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக நிறைய பொண்ணுங்கிட்ட பேசுங்க. இது உங்களை மோட்டிவேட் பண்ணும். சப்போஸ் மற்றவங்கள விட நீங்கள் பெட்டராக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. இது உங்கள் கான்ஃபிடென்ட்டை பல மடங்கு ரைஸ் பண்ணும், உங்களை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். இதோட நீங்கள் எவ்வளோ கவுண்ட் பொண்ணுங்கிட்ட நீங்கள் பேசிக்கிங்கிறத பார்த்து யாரெல்லாம் ஃப்யூச்சரில் ஆல்ஃபா மேல் ஆக சான்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுதோ அவங்க நேம் எல்லாத்தையும் நம்ம லவ் குரு சேனலில் 2 வீக்ஸ் கழித்து போகிற வீடியோவில் இவங்களால தான் ஆல்ஃபா மேல் ஆக முடியும்னு சொல்லி நாங்கள் நேம் மென்ஷன் பண்ணி ரிசல்ட்டாக வெளியிட போகிறோம். அப்புறம் நிறைய காய்ஸ் ஆல்ரெடி ரெடியாக இருப்பீங்க. நான் கிராமத்தில் இருக்கேன், நான் சிட்டியில் இருக்கேன், இல்லை நான் பாட்டி வீட்டில் இருக்கேன், இல்லை நான் பாதாள சாக்கடைக்குள்ளே இருக்கேன். அங்கே பொண்ணே இருக்க மாட்டாங்க, அங்கே ஆன்ட்டி இருக்க மாட்டாங்க, அங்கே பாட்டி கூட இருக்காது, அங்கே பொம்பளைங்களே இருக்காது, வெறும் ஏலியனும் பேய் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ என்னால் பேசவே முடியாது, இல்லை நான் மாட்டிப்பேன், இல்லை எனக்கு பயமாக இருக்குது, இல்லை எனக்கு பிரச்சனை வரும், அது இதுன்னு ஏதாவது எக்ஸ்கியூஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் தேவையே இல்லை. நான் இப்போவே சொல்கிறேன், நீங்கள் யாரும் ஆல்ஃபா மேலாக ஆக மாட்டவே மாட்டீங்க. கடைசி வரையும் ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பையும் துக்கமாக தான் இருக்கும். கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. உண்மையான ஆல்ஃபா மேல், உண்மையிலே ஆல்ஃபா மேல் ஆகணும்னு நினைக்கிற பசங்க எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நான் டாஸ்க் கொடுத்துட்டேன். அவங்க நெக்ஸ்ட் வீக்குள்ளே டாஸ்க்கை முடித்து எனக்கு ரிசல்ட்டை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காய்ஸ், யாரெல்லாம் ஃப்யூச்சரில் ஆல்ஃபா மேல் ஆக போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? நானும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிசல்ட் காய்ஸ். ஆல் த பெஸ்ட். பெஸ்ட்டாக இருங்க. தட்டி தூக்கி ஜெயிச்சுட்டு அப்டேட் பண்ணுங்கள். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.